மக்களே வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ திஸ் இஸ் யூ சிந்து. ஸோ நம்ம பார்வதி அண்ட் கமருதீனோட ரெட் கார்டு எவிக்ஷனுக்கு அப்புறம் நடந்த நிகழ்வுகள் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். நாம் வந்துட்டு பார்வதி அண்டு கமருதீனுக்கு கொடுத்த ரெட் கார்டு வந்துட்டு தப்பு, நீங்கள் கொடுத்தது ரொம்ப வந்துட்டு தப்பான விஷயம், நீங்கள் இப்படியெல்லாம் பண்ணலாம் அப்படியெல்லாம் கிடையாது. நீங்கள் கொடுத்துட்டீங்க, ஓகே, கரெக்டு. ஆனால் அதுக்கப்புறம் ஒரு செலிப்ரேஷன் மாதிரி நீங்கள் அதை நடத்துகிறீங்க பார்த்தீங்களா? ஸோ நிறையா பேர் வந்துட்டு கேக் வெட்டுறாங்க, நிறைய பேர் வந்துட்டு சந்தோஷமாக வந்துட்டு ஒரு ஃபேமிலியே உட்காந்து சந்தோஷமாக வந்துட்டு கைத்தட்டி கொண்டாடுறது என்ன, இதெல்லாம் வந்து கேவலத்தின் உச்சக்கட்டம். இதெல்லாம் தேவையில்லாத வேலை அப்படிங்கிறதான் என்னோட வந்துட்டு ஒப்பீனியன். ஆக்சுவலி இதெல்லாம் வந்து தேவையில்லாத ஒரு விஷயம். தப்பு பண்ணாதவங்க யாருமே கிடையாது இந்த உலகத்தில். அந்த பொண்ணு பார்வதி வந்துட்டு தப்பு பண்ண ஒரே விஷயம் லவ், கமருதீனை நம்பினது, ப்ளஸ் வந்துட்டு சாண்ட்ராவை தள்ளி விட்டது. மற்றபடி எந்த தப்புமே அந்த பொண்ணு பண்ணல. அந்த பொண்ணு தப்பு பண்ணதுக்கு நீங்கள் ரெட் கார்டும் கொடுத்து முடிச்சுட்டீங்க, ஓகேவா? சரி, அந்த பொண்ணோட லைஃப்பும் அந்த பையனோட லைஃப்பும் நாளைக்கு என்ன அப்படிங்கிறதே தெரியல, அந்த லெவலுக்கு முடிச்சுட்டாச்சு. முடிச்சுட்டுட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் கொண்டாடுறது என்ன, கேக் வெட்டுறது என்ன? ஒரு பொண்ணு போல்டாக பேசுது இல்லையா, அது வந்து மற்றவங்களுக்கெல்லாம் அது தாங்க மாட்டேங்குது. அது வந்து மேல் டோமினன்ட் சொசைட்டி வந்துட்டு அந்த மாதிரி ஒரு கிரியேச்சர், உங்களுக்கு புரியுதா? அதெல்லாம் வந்துட்டு அவங்களால தாங்க முடியாது. அது ஆக்சுவலாக வந்துட்டு ஒரே சந்தோஷம், ஒரே குதூகலம், அப்பப்பப்பப்பப்பா எப்படிப்பா இப்படியெல்லாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. விஜய் டிவி கேவலமாக ரீடெலிகாஸ்ட் பண்ணுறீங்க பார்த்தீங்களா? வெக்கமாவே இல்லையா? டிஆர்பிக்காக இவ்வளோ கேவலமாக வந்துட்டு பண்ணுறீங்கன்னு தான் எனக்கு தெரியல. சதன் கௌரி வந்துட்டு ஒரு விஷயம் சொல்லியிருப்பாரு. அதாவது இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்குதுன்னு தெரியும் காருக்குள்ளார, எக்ஸ்ட்ரீம் லெவலில் அவங்க 90 days உள்ளே இருக்கிறாங்க. ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷனில் 2 பேரும் வார்த்தையை வந்துட்டு பேசிக்கிறாங்க. அப்போ ஏன் நீங்கள் தடுக்கலை? தள்ளி விடுறப்ப ஏன் தடுக்கலை? அப்போ வந்துட்டு இதை கண்டென்ட்டாக க்ரியேட் பண்ணணும். அப்போ தான் டிஆர்பி அவங்களுக்கு எகுரும் அப்படிங்கிறதுக்காகத்தானே வந்துட்டு நீங்கள் இந்த மாதிரியெல்லாம் பண்ணியிருக்கீங்க. அப்புறம் அவர் கரெக்டாக தானே சொல்லியிருக்காரு. இப்படி வந்துட்டு காசு சம்பாதிக்கிறதுக்காக அசிங்கத்தின் உச்சக்கட்டம். அதாவது நேற்று தந்த ரெட் கார்டு எபிசோட்ஸ் தான் வந்துட்டு 4 million வியூஸ் போயிருக்கு. அதுக்கு தான் 4 million வியூஸ். அதாவது ப்ரொமோஸ்க்கு யூடியூப்பில் இருக்கிற ப்ரொமோவுக்கு 4 million வியூஸ் போயிருக்கு. ஸோ அதை வந்துட்டு நல்லா டிஆர்பி கிடைக்கும்னு சொல்லிட்டு ரீடெலிகாஸ்ட் பண்ணுறீங்களே, இது அசிங்கத்தின் உச்சக்கட்டம், சரிங்களா? அடுத்தது நெக்ஸ்ட்டு, அதே மாதிரி பாருக்கு யாரெல்லாம் சப்போர்ட் பண்ணுறாங்களோ அவங்களெல்லாம் எதுக்கு தேவையில்லாமல் அடிக்கிறீங்க? இல்லை, நான் கேட்குறேன், அவங்களெல்லாம் எதுக்கு மறுபடியும் இப்போ பாரு இல்லாமல் உங்களால் ஒரு கண்டென்ட்டே க்ரியேட் பண்ண முடியாதா? பார்வதி அப்படிங்கிற ஒரு பர்சன் இல்லாமல் உங்களால் எந்த கண்டென்ட்டும் க்ரியேட் பண்ண முடியாதான்னு கேட்குறேன். அசிங்கமாக இருக்குது. ஏன் இப்படி ஒரு வன்மம் அந்த பொண்ணு மேலே? இப்படி ஒரு கேவலமான விஷயம்தான் எனக்கு தெரியலை. இருப்பாங்க சௌந்தர்யா வந்துட்டு ட்விட்டர் போட்டிருப்பாங்க, இந்த மாதிரி வந்துட்டு வெளியே வந்துட்டதுனால, ரெட் கார்டு கொடுத்து வெளியே வந்துட்டதுனால இவங்க கெட்டவங்களும் இல்லை, உள்ளே இருக்கிறவங்களும் நல்லவங்களும் இல்லைன்னு சொல்லியிருப்பாங்க. ப்ளஸ் யாஷிகா சொல்லியிருப்பாங்க, அந்த பொண்ணுக்கு கண்ணில் அடிபட்டப்போ வந்துட்டு நீ இன்னும் வந்துட்டு நல்லா அடிக்கணும் சபரி அப்படின்னு சொன்ன சொசைட்டி, அதுவே சாண்ட்ராவை கீழே தள்ளி விட்டதுக்கு வந்துட்டு ரெட் கார்டு கொடுக்கணும், நியாயம் கொடுக்கணும் அப்படின்னு வந்துட்டு சொல்லுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அவங்க கரெக்டாக தானே சொல்கிறாங்க. ஏன் இப்படி வந்துட்டு ஒரு பார்ஷாலிட்டி? ஒரு பொண்ணு நல்லா பேசி போல்டாக இருந்தால் அவளுக்கு ஒரு நியாயம், அதே பொண்ணு கொஞ்சம் காமாக வந்துட்டு எப்படி வந்துட்டு தாழ்மையாக தன்னை தாழ்த்திக்கிட்டு இருந்து அதுக்கப்புறம் கொஞ்சம் நடித்தா அந்த பொண்ணுக்கு இன்னொரு நியாயமா? 2 பேர்த்துக்கும் ஒரே மாதிரி தான் இருக்கணும், கரெக்டாக? நியாயம்னா எல்லாத்துக்கும் நியாயமாக தான் இருக்கணும். யாரும் வந்துட்டு இப்போ வந்துட்டு பார்வதி செஞ்சது கரெக்டுன்னு நாங்கள் வந்துட்டு சொல்லி கொடி பிடிக்கலப்பா. எதுக்குப்பா இவ்வளோ செலிப்ரேஷன்? எதுக்குப்பா மறுபடியும் ரீடெலிகாஸ்டிங்? அசிங்கமாக இல்லையா? இதுலேயும் இந்த பாதிக்கப்பட்டவங்களோட ஹஸ்பண்டை கூட்டிகிட்டு போயிட்டு இன்டர்வியூ எடுத்துக்கிட்டே இருக்கீங்க. என்ன பிரச்சனை உங்களுக்கு? அப்படி இன்டர்வியூ எடுத்து நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னு தான் எனக்கு புரியலை. அந்த பொண்ணு சரி, அவங்கள கூட்டிகிட்டு போய் நீங்கள் இன்டர்வியூ எடுக்கிறீங்க, அவங்க ஒய்ஃபை வந்துட்டு கீழே தள்ளி விட்ருக்காங்க, பின்ன அவங்க பண்ணுறது கரெக்டுன்னா சொல்லுவாங்க, தப்புன்னு தானே சொல்லுவாங்க? இது ஒரு காமன் பேசிக்கு. அப்போ நீங்கள் என்ன போர்ட்ரே பண்ண விரும்புகிறீங்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல்
பாருவை நீங்கள் என்னவா போர்ட்ரே பண்ண விரும்புகிறீங்க? எனக்கு இது பார்க்குறப்ப இரிட்டேட்டிங் டு த கோராக இருக்குது, எரிச்சலாக இருக்குது. எனக்கு சத்தியமாக சொல்கிறேன், எரிச்சலாக இருக்குது. எப்படி இப்படியெல்லாம் இருக்கீங்க அப்படின்னு தான் எனக்கு தோணுது. மாதிரி இப்போ நாமெல்லாம் யாராவது வந்துட்டு ஒரு நியாயமான ஒரு கருத்தை எடுத்து வச்சா நீங்கள் எங்களை வந்து தரந்தாழ்த்துறது, டீக்ரேட் பண்ணுறது, அப்படித்தானே? அப்பா நரேஷன் ஸ்டோரி நல்லா செட் பண்ணுறீங்களே, எப்படி உங்களால் மட்டும் முடியுது? நல்லா நடிக்கிறவங்களுக்கும் ஸ்டோரி நெரேட் பண்ணுறவங்களுக்கும் தான் எங்கள் சமூகத்தில் வந்துட்டு ஒரு நல்ல வந்துட்டு ஒரு பேர். டைரெக்டாக பேசுகிறவங்க, போல்டாக பேசுகிறவங்களுக்குலாம் இவ வந்து அடங்கா பிடாரி அப்படின்ட்டு தான் பேர் இல்லைங்களா? இப்படியெல்லாம் உங்களால் முடியுதுன்னு தான் எனக்கு தெரியல, சீரியஸாக சொல்கிறேன். சரி, அதுக்கப்புறம் அந்த பொண்ணு தான் வந்துட்டு நல்லா பெருசாக தப்பு பண்ணுச்சு அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. நிறையா பேர் அங்கே தப்பு பண்ணிட்டு தான் இருக்காங்க. அதை வந்துட்டு யாரும் அட்ரஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஓகேங்களா? சரி, நான் ஒன்று கேட்குறேன். இதை வந்து நீங்கள் ஃபஸ்ட்டே பண்ணியிருக்கணும். எப்போ வந்துட்டு பார்வதியும் கமருதனும் வந்துட்டு இந்த மாதிரி கேவலமாக பேசினாங்களோ, ப்ளஸ் கண்டென்ட் கொடுத்துருக்காங்க, அப்போ நீங்கள் ஒரு சின்ன வார்னிங் கொடுத்தீங்களா? ஒரு எல்லோ ஸ்ட்ரைக் கார்டு கொடுத்துருக்கலாமே, பயம் இருந்திருக்கும்ல. அப்போ நீங்கள் இது வரைக்கும் கூட்டிகிட்டு போயிட்டு கடைசியாக நீங்கள் வந்துட்டு ரெட் கார்டு கொடுக்குறீங்கன்னா அப்போ வந்துட்டு நீங்கள் என்ன வந்துட்டு மைண்டில் திங்க் பண்ணி வச்சுருக்கீங்க? ஸோ கண்டென்ட் எல்லாமே உருகிட்டீங்க, கண்டென்ட் எல்லாமே 90 days வரைக்கும் உருகிட்டீங்க. நீங்கள் தாங்க சப்போர்ட் பண்ணீங்க. விஜய் சார் தான் வந்துட்டு செல்லக்குட்டி உங்கள் ஸ்மைல் நல்லா இருக்குது, நீங்கள் சூப்பராக பேசுகிறீங்க, ஓகே ட்ரையாங்கிள், எனக்கு கமருதனை ரொம்ப பிடிச்சிருக்கு, இப்படிலாம் பேசுனது யார்? விஜய்ஸ் தானே பேசினாரு. ஏங்க நீங்களே வந்து என்கரேஜ் பண்ணுறீங்க, ஒரு தப்பான விஷயத்துக்கு நீங்களே வந்துட்டு ஒரு சூப்பராக என்கரேஜ் பண்ணுங்க. உங்களுக்கு பொண்ணுங்க ஃபேன்ஸ்லாம் ரொம்ப அதிகமாக இருக்காங்க. ஏதாவது வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு உங்களை பார்த்தா எனக்கு சிரிப்பாக இருக்குது அப்படின்னு நீங்கள் வந்துட்டு சொல்கிறீங்க. உடனே கமருதன் பேசினா ஒன்று அரோராவோட ஃபேஸையும் பாருவோட ஃபேஸையும் கொண்டு வந்து வைக்கிறீங்க. அப்போ நீங்கள் என்ன க்ரியேட் பண்ணுறீங்க? இப்படியெல்லாம் பண்ணுவீங்க, இப்படியெல்லாம் நீங்கள் சப்போர்ட் பண்ணுறீங்க. கடைசியில் வந்துட்டு அந்த பையனை வந்துட்டு ரெட் கார்டு ரெட் கார்டு வந்து கொடுக்கணும். அப்படி கொடுக்குற மாதிரி இருந்தால் நீங்கள் முதலே கொடுத்துருக்கணும். கடைசி வரைக்கும் கூட்டிகிட்டு போயிட்டு கொடுக்கறதெல்லாம் வந்துட்டு எனக்கு அதை தெரிஞ்சு அது வந்துட்டு ஒரு பெரிய ட்ராமா மாதிரி இருக்குது எனக்கு. உங்களுக்கு கண்டென்ட் வேணும், அதுக்காக நீங்கள் என்ன வேணாலும் பண்ணுவீங்க. கரெக்டாக? அவங்க தப்பு பண்ணிட்டாங்க, அதுக்கு ரெட் கார்டு கொடுத்துட்டாங்க, அதுக்கு பனிஷ்மெண்ட், அவ்வளவுதான். அதுக்காக என்னமோ வந்துட்டு அப்படியே டான்ஸ் ஆடுறதும் செலிப்ரேஷன் பண்ணுறதும் கேவலமாக இருக்குது. அப்போ உங்களோட ஹியூமானிட்டி நீங்கள் பார்த்துக்கோங்க எப்படி இருக்குன்ட்டு. ஓகேவா? இப்போது நீங்கள் வந்துட்டு நாம் எல்லாம் பேசணும். இப்போ வந்துட்டு ஹியூமானிட்டி இல்லை, நானுமே பேசினேன், ஹியூமானிட்டியே செத்து போச்சு அங்கே பாருக்கு அப்படின்னு நானுமே பேசினேன். அப்போது உங்களோட ஹியூமானிட்டியில் எங்கே போச்சு? வந்துட்டு அவங்க ஸ்டோரியில் நிறைய அப்டேட் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஸோ அவங்க கிடையாது, அவங்க அட்மின் வந்துட்டு நிறைய அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. அதில் வந்துட்டு இந்த சபரி வந்துட்டு பார்வை வந்துட்டு கண்ணில் அடித்தது, ப்ளஸ் வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு திவ்யா வந்துட்டு பிரச்சனை பண்ணது பாருக்கிட்ட, அதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் எடுத்து போட்டே இருக்காங்க. யாரெல்லாம் பாருக்கு சப்போர்ட் பண்ணாங்க, அவங்களோட தரப்புல இருந்து என்னென்ன நியாயங்கள், அதெல்லாம் எடுத்து போட்டுகிட்டே இருக்காங்க. அது வந்துட்டு பர்ஃபெக்ட், அது கண்டிப்பாக போட்டு தான் ஆகணும். ஏன்னா அது அவங்களோட மனக்குமரல். யார்கிட்ட போய் சொல்லுவாங்க? நம்மக்கிட்ட தான் எடுத்து வைப்பாங்க. யாருக்கு பிடிச்சிருக்கோ அவங்களுக்கு வந்துட்டு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள், நியாயமான விஷயத்துக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், அவ்வளோதான். இதில் என்ன இருக்குது? இப்போ நாம் இதை வந்து ஒரு கேமாக எடுத்துக்கிறோம், ஓகேங்களா? நியாயமான விஷயத்துக்கு நம்ம சப்போர்ட் பண்ணுறோம், நியாயமில்லாத விஷயத்துக்கு இல்லை பாரு நீங்கள் பண்ணது ரெண்டே தப்பு தான், ஒன்று கமருதனோட சேர்ந்தது, இன்னொன்று வந்து சாண்ட்ராவை தள்ளிவிட்டது அப்படின்னு சொல்ல போகிறோம். இதில் என்ன இருக்குது? அதை விட்டு போட்டு என்னமோ அந்த பொண்ணு வந்துட்டு பெரிய வந்துட்டு உலகத்திலே பெரிய தப்பு பண்ண மாதிரியும் இவங்கெல்லாம் வந்துட்டு செலிப்ரேட் பண்ணுறதெல்லாம் பார்த்தா எனக்கு பெரிய டாக்ஸிக்காக இருக்குது. இந்த சொசைட்டி நினச்சி எனக்கு வந்துட்டு ரொம்ப ஆக்வர்டாக இருக்குது. கடைசியாக அந்த ஒரு இன்சிடெண்ட் நடக்காமல் இருந்திருக்கலாம். அந்த ஒரு இன்சிடெண்ட் பாரு வந்துட்டு தன்னோட கோவத்தை குறைச்சிருக்கலாம். ஸோ அவங்க வந்துட்டு அந்த கோவத்தை குறைச்சி சரி அவங்க என்ன வேணாலும் சொல்லிட்டு போகிறாங்க, நீ அமைதியாருன்னு கமருதன்ட்டு ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம். எனக்கு இதெல்லாம் தோணுது. கம்முன்னு அந்த ஒரு இன்சிடென்ட் நடக்காமல் இருந்தால் அவங்களோட கிராஃப் எங்கே போயிருக்கும்? ரன்னராக வந்திருப்பாங்க மக்களே, அட்லீஸ்ட் ரன்னராவது வந்திருப்பாங்க. வின்னர் ஆகுறாங்களோ இல்லையோ எனக்கு தெரியல, பட் ரன்னராக வந்திருப்பாங்க மக்களே. அதேமாதிரி கமருதனும் வந்துட்டு அந்த இடத்துல எப்படியோ அவன் கடைசி வரைக்கும் 90 days வரைக்கும் கொஞ்சி வச்சுட்டு காப்பாற்றிட்டு வந்துட்டாங்க. பட் அந்த 90th டேயில் சாண்ட்ராவை பேசுனதெல்லாம் ரொம்ப ஓவர். ஆக்சுவலி பொண்ணுங்களுக்கு எப்படி ரெஸ்பெக்ட் கொடுக்கணும் அப்படிங்கிறதே வந்துட்டு
பொண்ணுங்களுக்கு எப்படி ரெஸ்பெக்ட் கொடுக்கணும் அப்படிங்கிறதே வந்துட்டு நம்மளோட இவருக்கு தெரியாது, கமருதீனுக்கு. பட் அவருக்கு ஃபஸ்ட்டே வார்னிங் கொடுத்துருக்கணும். இவ்வளோ தூரம் இழுத்துட்டு வந்தது விஜய் டிவி அண்ட் விஜேஎஸ் தான். கடைசியாக வந்து அவரையும் வந்துட்டு வெளியே அனுப்பிட்டாங்க. அப்போ கூட விஜேஎஸ் முடிவு கிடையாதுங்க மக்களே, இது வந்து பிக் பாஸ் டீம் தான் முடிவெடுத்து கமருதனை வெளியே அனுப்புனாங்க. பட் விஜேஎஸோட முடிவு தான் நம்ம பார்வை வெளியே அனுப்புனது. பட் இட்ஸ் ரியலி ஹேட் டு த கோர். பட் இட்ஸ் ரியலி என்ன சொல்கிறது, கொஞ்சம் கஷ்டம்தான். வந்துட்டு என்ன சொல்கிறதுனே தெரிலங்க மக்களே. எனக்கு வந்துட்டு என்னென்னா, பாரு வந்துட்டு அப்படி எட்டி உதச்சிருக்கக்கூடாது. கமருதனும் பாரும் வந்துட்டு கொஞ்சம் கண்ட்ரோல் ஆகிருக்கணும். அந்த கார் டாஸ்கில் கொஞ்சம் டெம்பர் கண்ட்ரோல் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா தே ஆர் த ஃபைனலிஸ்ட். யாரோ ஏதாவது டிடிஎஃப்க்கு தகுதியே இல்லாதவங்கெல்லாம் வந்துட்டு ஃபஸ்ட்டு ஃபைனலிஸ்ட்டாக இருக்கிறாங்க. ப்ளஸ் வந்துட்டு என்ன சொல்கிறதுனே தெரில. ஒரு ஒரு டாப் ஃபைனலிஸ்ட் வந்துட்டு எவிக்ட் ஆகிட்டு அவங்கெல்லாம் அவங்க மற்றவங்கெல்லாம் போய் அந்த டாப் 5ல் உட்கார்றது வந்துட்டு அது எப்படி சொல்கிறதுனே எனக்கு தெரியலைங்க மக்களே. எனிவே, ஸோ இந்த வாரம் சுபிக்ஷா எவிக்டட். இன்றைக்கி சுபிக்ஷா எவிக்ட் ஆகிறாங்க. ஸோ அரோராவை தவிர்த்து மற்ற 5 பேரும் வந்துட்டு டாப் இது நாமினேஷன் லிஸ்ட்டில் இருப்பாங்க. பார்க்கலாம் இந்த கேம் எப்படி போகுது. மிட்வீக் எவிஷன் இருக்கும், பார்ப்போம் எப்படி போகுதுன்ட்டு. ஓகேங்க மக்களே, அண்டில் தென் திஸ் இஸ் இந்து பை, டேக் கேர் ஆல். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.